வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா டு 25,000 ரூபா இருக்க உள்ள அமௌண்ட்டு யாரெல்லாம் முதலீடு பண்ணி அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கான பணம் வர தொடங்கிட்டு அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதலீடு பண்ணியிருந்தாங்க. முதலீடு பண்ணினது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல் நிறுவனமானது பார்த்தீங்கன்னா திவாலானனால பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே இல்லாமல் மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வருமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 2019 இந்த ரீஃபண்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு 2019 ஆன்லைன்ல ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்க. நிறைய பேருக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்றதுக்கு அந்த தகவலே தெரியாம இருந்து இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல 1000 ரூபா டு 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 வருடம் 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொன்னாங்க. இப்போ 2025 ஆக போது 6 வருடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 ரூபா டு 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டுல பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்எல் உடைய சொத்துக்களை எல்லாம் விற்க தொடங்கிட்டாங்க. விற்க தொடங்கும் போது அவங்க எதிர்பார்த்த விலையை விடையும் அதிகமான கோடிக்கு இந்த பிஎஸ்எல் நிறுவனத்துடைய சொத்து மதிப்புகள் விலைக்கு போன காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்திற்கு ஒரு முறை இந்த பிஎஸ்எல் அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20,000 22,000 வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 23,000 டு 25,000 வரைக்கும் இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 டு 25,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. கிரெடிட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளார அவரவர் வங்கி கணக்கில் வரும். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்ல ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ₹1 கிரெடிட் ஆயிருந்தா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண மொத்த அமௌண்ட் வர நீங்க அதனால உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. அந்த தகவலை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 16/10/2025 தான் ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதே போல தான் உங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய செக் பண்ணி பாருங்க. இப்படி ₹1 கிரெடிட் ஆயிருந்தா இந்த மாத இறுதிக்குள்ளால உங்களுடைய வங்கி கணக்கு உங்களுடைய பிஎஸ்எல் அமௌண்ட் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனடியாட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ₹1 வரல, நான் ஆல்ரெடி 25,000 உள்ளது தான் நான் முதலீடு பண்ணி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொபைல்ல உங்களுடைய கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க சர்ச் பாக்ஸ்ல பிஎஸ்எல் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கு, என்குரி about பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர், இதில் ஒரு கேப்சா கொடுத்துருக்கு பாருங்க. இந்த கேப்சாயை இதில் கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் செர்ச்னு கொடுத்தா போதும். செர்ச்னு கொடுத்தா உங்களுடைய அமௌண்ட்டு வருமா வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி யாரெல்லாம் பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்களோ இந்த முறை ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா இப்போ 22,000 டு 23,000 வரைக்கும் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கான அமௌண்ட் வந்த பிறகு அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் பதிவிடுவோம். பிஎஸ்எல்ல நீங்கள் முதலீடு பண்ணி இன்னும் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணல, நான் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறேன், அதற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம சேனலில் அதற்கான பிஎஸ்எல் அப்டேட்டு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இனி பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க தொடங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் விற்க தொடங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ரேட்டை விட அதிகமாட்டு அமௌண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வரவங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.